ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கலாம் வாங்க. எங்கே வந்து காயத்ரி கிட்ட செல்லியன் பேசிட்டு இருக்காங்க. காயத்ரி பல பிரச்சனைக்கு அப்புறம் நம்மளுடைய நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்றாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இவ்வளோ நாளாக ஒன்று பிரிஞ்சு இருந்து நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டேன்றாங்க செல்லியன். உண்மையிலே இப்படி ஒரு வீட்டுக்கார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன சொல்லிட்டு இருக்கா அம்மா. வேற ஒருத்தவங்களா இருந்தா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு விட்டு போயிடுவாங்க, இல்லை தேவையில்லாம பேசுவாங்க. ஆனா கடைசி வரைக்குமே எனக்காக நின்று என்னுடைய வாழ்க்கையை வந்து நீ இந்த அளவுக்கு இது பண்ணி சரி பண்ணியிருக்க. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இங்க பார், நான் உன்னை உசுருக்கு காதலிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படியும் உனக்கு போய் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டே இனி உனக்கு எனக்கு என்ன சம்மதம்னு சொல்லிட்டு போறவன் நான் கிடையாது சரியான்றாங்க. ஏன்னா நான் உன்னை உண்மையா நேசிச்சேன், உண்மையா காதலிச்சேன். அதனாலதான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலையும் உனக்காக நான் நின்றேன் காயத்ரின்றாங்க. உடனே காயத்ரி சரியா கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்புறமா இதை வந்து அன்னபூரணி பார்த்துட்டு உடனே வந்து எல்லாம் மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே வந்து பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்த செல்லியன். ஏன்னா அம்மாக்காக அந்த நேரத்துல மகாத்தை வந்து இந்த மாதிரி இசுக்கிய கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் வந்து அக்காவும் விரும்புவாங்கன்ட்டு என்னுடைய மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அது மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா பிடிக்காத ஒரு வாழ்க்கை அம்மாக்காக சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். இசைக்கு ரொம்ப கெட்டவன் தெரியுமா, தப்பான நேரத்துல நிறைய டைம் பார்த்துருக்கான். ஆனா நீ என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்றாங்க. இன்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து சரியாகுது, அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு எனக்குன்ட்டு நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிறாங்க. பேசிட்டு அவங்க அங்கிருந்து வெளியே கிளம்பி வருவாங்க. அப்ப இதெல்லாம் கேட்டு அன்னபூரணி கண் கலங்கி நிக்கிறாங்க. என் பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கா, எனக்காக இவ்வளோத்தையும் தாங்கிட்டு அவ அந்த வீட்டுல வாழ்ந்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த இசைக்கு கூட எனக்காக இருந்திருக்காளே அவ அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. இனி என்னால வந்து என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, அவ சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவேன் நானு அப்படின்ற மாதிரி அன்னபூரணி நினைக்கிறாங்க. அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.